வணக்கம். சுடர் மீடியா தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாளைக்கு தமிழ்நாட்டோட சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிற நேரத்துல, களத்துல இருக்கிற முதலமைச்சர் வேட்பாளர்கள், அதாவது முக்கியமா அந்த 4 வேட்பாளர்களோட நிறை, குறை, அவங்களோட பின்னணி என்ன அப்படின்னு எல்லா தகவல்களையும் அலசி ஆராய போறோம். இந்த 4 பேர்ல அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதுக்கப்புறம் வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய், நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான். இவங்க 4 பேர்ல கடைசியா இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா சீமான் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். சீமான் கிட்ட இருக்கிற ஒரு நிறை அப்படி என்னன்னு பார்த்தோம்னா, அவரோட பேச்சு திறமை. அதாவது அவர் பேசினார்னா, அதாவது உணர்ச்சி வசப்பட்டு, உணர்ச்சி பொங்க அவர் பேசுறத கேட்டா, இளைஞர்கள் வந்து ரொம்ப கவரப்படுறாங்க. அதனால பேச்சு திறமை அவர்கிட்ட இருக்கிற முக்கியமான நிறை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவரோட கொள்கைகள். அவர் வந்து தனித்தமிழ் ஈழத்தை முன் வச்சுதான், அதாவது ஈழத்தமிழர்களோட பிரச்சனைகளை பேசிதான் முதல்ல ஒரு அரசியலுக்கே வந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை முழக்கத்தோட வந்து நிற்கிறாரு. அவருக்கு அவரோட கட்சி கொள்கைகள் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாடு மேய்க்கிறத கூட வந்து நான் அரசு வேலையாக்குவேன். அப்புறம் வந்து தமிழ் வழியில தான் முழுக்க முழுக்க கல்வி இருக்கும். சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது, இயற்கை விவசாயம், ஊழலற்ற ஆட்சி, இலவசங்கள் கிடையாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள சொல்றாரு. அவரோட கொள்கைகள்ல இருக்கிற பெரும்பாலான விஷயங்கள் நாட்டுக்கு ரொம்ப தேவையானது தான். அது ஏற்புடையதும் கூட. ஆனா நடைமுறை சாத்தியம் இருக்கா? இல்ல அவர்கிட்ட அதுக்கான என்ன திட்டங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல எந்த வகையான அவர்கிட்ட ஒரு தெளிவுமே கிடையாது. அவர் எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நான் வந்து மாடு மேய்க்கிற வேலைய அரசு வேலைய ஆக்குவேன் அப்படின்னு சொல்றவரு, அப்ப மாடு மேய்க்கிறதுக்குன்னே ஒரு ஒரு நிலையில ஒருத்தவங்கள வைக்கணுமா? அவங்க படிக்க தேவையில்லையா? இல்ல படிச்ச ஒருத்தவங்க எதுக்கு மாடு மேய்க்க போகணும்? அதாவது ஒரு குலத்தொழில் முறைய இவர் வந்து கொண்டு வராரா? அப்பா செஞ்ச வேலைய அதுக்கப்புறம் புள்ள செய்யணும். அந்த மாதிரியான ஒரு பாசிச சக்திகளோட கொள்கையை இவர் கொண்டு வராரா? அப்படிங்கிற கேள்வி எழுது. அதுல என்ன சொல்லியிருக்கிறாரு சமீபத்துலன்னா, மாடு மேய்க்கிறத போய் பார்க்கறதுக்கு நான் ஹெலிகாப்டர் வாங்கி தருவேன் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அது எப்படி ஹெலிகாப்டர்ல போய் மாடு மேய்க்கிறத பார்க்கறதாமா. ஒரு நகைச்சுவை கதை ஒண்ணு சொல்லுவாங்க. என்னன்னா, ஒரு பிச்சைக்காரங்கிட்ட போய் நான் உனக்கு ஒரு 10,00,000 குடுத்தா நீ என்ன பண்ணுவ? அப்படின்னு கேட்டா, அவன் சொல்லுவானா, நான் வந்து தங்கத்துல திருவோடு வாங்கி சிங்கப்பூர்ல போய் பிச்சை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி. அதாவது 10,00,000 குடுத்தா கூட, அவன் அத வச்சு ஒரு தொழில் பண்ணிப்போம், பொழைச்சுப்போம். அந்த பிச்சை எடுக்கிறது கேவலமானது. அந்த அந்த இது வந்து அவனுக்கு மாறாது. அவனோட புத்தி அந்த பிச்சை எடுக்கிற புத்தியோட தான் இருக்கும் அப்படிங்கிறத விளக்குறதுக்கான கதை தான் இது. அதாவது தங்கத்துல திருவோடு வாங்கி ஃப்ளைட்ட புடிச்சு சிங்கப்பூருக்கு போய் அங்கேயும் போய் பிச்சை தான் எடுப்பேன் அப்படிங்கிறது நிலைமை. ஒரு காலகாலமா சாதி வாரியா தீண்டத்தகாதவர்கள் அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு படிநிலைகளை உருவாக்கி, வர்ணாசிரமத்தை உருவாக்கி, அவங்க கீழே இருக்கிறவங்க எல்லாம் படிக்கவே கூடாது அப்படின்னு வைக்கப்பட்டிருந்த நிலை மாறி, இப்பதான் சமீப காலமா எல்லா மக்களும் படிக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வை பெற்று இப்ப உள்ள தலைமுறை மொத்தமும் படிக்கிறதுக்கான ஒரு முயற்சியை, அதாவது இடஒதுக்கீடு இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கொடுத்து அந்த சூத்திரர்கள் எனப்படும் அடித்தட்டு மக்கள், அதாவது சாதி ரீதியிலான தாழ்த்தப்பட்டு வைக்கப்பட்ட மக்கள், அவங்க எல்லாம் வந்து படிக்கணுங்கிறதுக்கு ஒரு பெரும் முயற்சி எடுத்தது திராவிட கட்சிகள் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இவர் வந்து என்ன சொல்றாரு, நான் வந்து மாடு மேய்க்க அனுப்புவேன் அப்படிங்கிறாரு. அப்ப அப்புறம் வந்து தமிழ் வழியில தான் முழுக்க முழுக்க கல்விங்கிறாரு. தமிழ் வழியில முழுக்க முழுக்க கல்வி படிச்சா, ஒரு ஆங்கிலம் அப்படிங்கிறதே இல்லாம போனா, உலகத்தோட எப்படி வந்து அவங்க வந்து தொடர்பு கொள்ள முடியும்? உலகத்தோட தொடர்பு கொள்றதுக்கு ஒரு மொழி வேணும் இல்லையா? அதுக்கு வந்து அவர்கிட்ட ஒரு தெளிவான இது இல்ல. அப்புறம் இப்படியெல்லாம் சொல்றவங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு ஒரு நம்ம பார்க்கணும் இல்லையா? அதாவது தம்பிக்கு எழுதின கடிதத்துல அண்ணா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. இந்த காலத்துல யாரும் வந்து பொன்னாசை வேண்டாம், பொருளாசை வேண்டாம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, உலகம் வந்து அவரோட சட்டை பைய தொழாவி பார்க்குற காலம் இது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இவர் சொல்றாரு. சரி, இவர் வந்து அதுக்கு தகுதியானவரா? இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்ப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி பார்த்தோம்னா, அவர் சொல்றது எல்லாம் ஒண்ணு, செய்யறது எல்லாம் ஒண்ணு. அந்த மாதிரி தான் இருக்குது. முக்கியமா இவர் வந்து அதாவது பிரபாகரனை பார்த்தேன். நான் அவர் கூட இருந்தேன். அவர் எனக்கு ஆமக்கறி சமைச்சு குடுத்தாரு. அப்படியெல்லாம்
சொல்றாரு இல்லையா, அது எல்லாமே பொய் அப்படிங்கிறத அவர் வந்து பிரபாகரனை பார்க்கவே இல்லை. பிரபாகரன் கூட இருக்கிற மாதிரி அவர் வந்து போட்ட புகைப்படம் கூட அதாவது போட்டோஷாப் செய்யப்பட்டது அப்படின்னா, அது யார் போட்டோஷாப் செஞ்சாங்களோ, சங்ககிரி ராஜ்குமார் அப்படிங்கிற ஒரு திரைப்பட இயக்குனர். அவர் வந்து அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு. நான் தான் அந்த புகைப்படத்தை உருவாக்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா கூட அவருக்கு சொல்ற பொய்யை வந்து ஒரு நிறுத்தவே இல்லை. அதாவது சீமானை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பொய்யின் வடிவமாகவே இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம அவரோட கொள்கைகள்ல வந்து அவர் வந்து நிலைப்புத்தன்மை இல்லாம இருக்கிறார். ஒரு நேரம் ஒரு விஷயத்த பேசுறது. அதாவது பெரியார ஆஹா ஓஹோ எங்க அப்பா பாட்டான்னு சொல்லி தூக்கி வச்சு பேசினவரு இப்ப சமீப காலமா அதாவது பாசிஸ்ட் சக்திகளோட கைக்கூலியா மாறி நான் வந்து பிராமண கடப்பாறையை வச்சு திராவிட பெருஞ்சுவரை இடிப்பேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அதாவது அவர்கிட்ட அந்த ஒரு கொள்கை நிலைப்புத்தன்மை இல்லாதது, அவர்கிட்ட உண்மை இல்லாதது. நான் பாலியல் குற்றங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு கடும் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிற அவரு விஜயலட்சுமி விஷயத்துல என்னெல்லாம் பண்ணாரு, அவங்களை எவ்வளவு அவமானப்படுத்தினாரு, எப்படி பேசினாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கிற நிறைகளை விடவும் குறைகள் தான் அதிகம் இருக்குது. அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட இருக்கிற எந்த கொள்கைக்கும் ஒரு ஒரு தெளிவான ஒரு அது செயல்முறை அவர்கிட்ட எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி தமிழ் வழி கல்வி அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் அவங்களுக்குள்ளேயே அவர் வந்து வருஷத்துக்கு 30 லட்சம் 40 லட்சம் செலவு பண்ற அளவுக்கான அமெரிக்க பள்ளியில படிக்க வைக்கிறாரு. இவருக்கு வருமானமே கிடையாது, வாடகை வீட்டுல தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்ப அவரோட பிள்ளைக்கு எப்படி வந்து 30 லட்சம் பணம் கட்டி படிக்க வைக்கிறாரு அப்படிங்கிற கேள்வி எழுது. அந்த மாதிரி அவர் வந்து ஒரு ஒரு அரசியல் தரகரா செயல்படுறாரு. அவருக்கு வந்து அதாவது மக்களுக்கு நல்லது பண்ணணும், நாட்டை ஆளணும் அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. அவர் ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு அதன் மூலமா வயிறு வளர்க்கறதுக்காக யார் வந்து பணம் கொடுக்குறாங்களோ, யாருக்கு ஆதரவா பேசணும் அந்த மாதிரியான ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் ஒரு நிறைய பேரோட ஒரு விமர்சனமா இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய். விஜய் எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் வந்து அரசியல் கட்சி தொடங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியலுக்குள்ளவே வந்தாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு அரசியல் ஒரு நிலைப்பாடோ இல்ல ஒரு சமூகத்தின் மீதான அக்கறையோ ஒரு சேவை மனப்பான்மையோ இருந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா கிடையாது. அவர் இது வரைக்கும் எந்த மாணவர்களுக்கோ அதாவது சூர்யாலாம் அகரம் ஃபவுண்டேஷன் மூலமா வச்சு நிறைய உதவி பண்றாங்க இல்லையா. இப்போ அஜித் வந்து எந்த ஃபவுண்டேஷன் எதுவுமே இல்லாம கூட அவர் நிறைய பேருக்கு உதவி பண்றாரு அப்படிங்கிறது நம்ம செய்திகள் மூலமா இல்ல உதவி பெற்றவங்கள் மூலமா தெரிய வரும் இல்லையா. அந்த மாதிரி விஜய் வந்து இது வரைக்கும் எந்த உதவியுமே செஞ்சது இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். 2009 ஈழத்தமிழர்களுக்காக விஜயகாந்த் நிதி திரட்டினப்போ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட அவரால் முடிஞ்சது 5000 ரூபாயை கொடுத்தாரு. ஆனால் இந்த விஜய் கதாநாயகனாக நடித்து கோடி கோடியாக சம்பாதிக்கிற விஜய் கொடுத்தது வெறும் 500 ரூபாய். அப்படிப்பட்ட விஜய் திடீர்னு ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து கட்சி தொடங்க போறேன் அப்படின்னு சொல்லி தொடங்கினாரு. அதுக்கப்புறம் தான் நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. ஆனா அதுல அவர் போட்டியிடல. ஏன்னா நான் வந்து தமிழ்நாட்டோட அரசியல் தான் நான் வந்திருக்கிறேன், அதனால அதுதான் எனக்கு முக்கியம், நான் வந்து சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுற ஒருத்தவங்க வந்து நாடாளுமன்றத்துக்கு ஆட்கள் அனுப்பாமலே இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும். அவரோட அரசியல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட கட்சி கொள்கைகள் முதல்ல பார்த்தோம்னா அதுல அவர் சொல்ற முக்கியமான விஷயம் வந்து லஞ்சம் ஊழல் இல்லாத தமிழ்நாட்டை கொடுப்பேன் அப்படிங்கிறது. அதுக்குமே வந்து அவருக்கு கிட்ட எந்த மாதிரி கொடுப்பாரு அப்படிங்கிறத ஒரு தெளிவு இல்லை. ரெண்டாவது வந்து இலவசங்கள்லாம் வேண்டாம், இலவசங்களை எதிர்க்கிறேன் அப்படின்னு முதல்ல சொன்னாரு. அதுக்கப்புறம் இப்போ அவரோட தேர்தல் அறிக்கையில பாத்தீங்கன்னா இப்போ திமுக வந்து 2000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகளிர் உரிமை தொகையை. அதையே இன்னொரு 500 ரூபாய் சேர்த்து நான் வந்து 2500 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே வந்து நிறைய தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட கட்சிகள் நடைமுறைப்படுத்தின அதே திட்டங்களை கொஞ்சம் கொஞ்சம் பவுடர் பூசி இவர் வந்து நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதான் அவரோட அரசியல் நிலைப்பாடா இருக்கு. முதல்ல அரசியலுக்கு வர்றவங்க மக்கள் கிட்ட இயல்பா இறங்கி பேசக்கூடியவங்களா, மக்களை நேசிக்கக்கூடியவங்களா, மக்கள் சேவை ஆற்றக்கூடியவங்களா இந்த மாதிரிலாம் இருக்கணும். அந்த மாதிரி எந்த தகுதியுமே அவருக்கு இல்லை அப்படிங்கிறது உள்ளங்கை நெல்லிக்கனி போல எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். கேரியரோட உச்சத்தை விட்டு நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. வருஷத்துக்கு 500 கோடி ரூபாய் சம்பாதிச்சேன் அப்படிங்கிறாரு. அப்ப வருஷத்துக்கு 500 கோடி ரூபாய் சம்பாதிச்ச ஒருத்தர் கடந்த 10 வருஷத்துல வருஷத்துக்கு 500 கோடின்னு வச்சுக்கிட்டோம்னா அவர்கிட்ட ஒரு 5000 கோடியாவது இருக்கணும்.
இருக்கணும். சரி, ஒரு 2000 கோடியாவது இருக்கணும்னு வச்சுக்கோமே. அந்த 2000 கோடிய கூட அவர் வந்து கணக்கு காட்டியிருக்கிறாரா அப்படின்னா இல்ல. இப்போ அவர் தாக்கல் பண்ணியிருக்கிற அந்த வேட்பாளர் இதுல வந்து அவர் கணக்கு காட்டியிருக்கிறது என்னன்னா, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 400 கோடி அந்த அளவுக்கு தான் காமிச்சிருக்கிறாரு. அப்போ அவர் வந்து கேரியரோட உச்சத்த விட்டுட்டு வந்திருக்கார். நான் 500 கோடி சம்பாதிச்சேன் வருஷத்துக்கு அப்படிங்கிறதெல்லாம் எங்க போச்சு அப்ப அந்த பணம்லாம் அப்படிங்கிற கேள்வி வருது. 2வது, நான் ஊழலே பண்ண மாட்டேன் அப்படின்னு இவர் சொல்றாருன்னா, இவரு அதுக்கு வந்து தகுதியானவரா நம்ம வந்து ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ண கார் விஷயத்துல வரி கட்டுறதுக்கு, ஏய்ப்பு செய்யறதுக்காக அவ்வளவு தகிடு தத்தங்கள பண்ணியிருக்காரு. அவரோட புலி படத்துல 15 கோடி ரூபாய் வருமானத்த மறைச்சாரு அப்படின்னு சொல்லி நீதிமன்றமே அவருக்கு வந்து 1,50,00,000 கோடி ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க. ஆனா அந்த அபராதத்த இன்னைக்கு வரைக்கும் கட்டாம, அடுத்தடுத்து நான் வந்து மேல்முறையீடு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. அதுல இருந்தே எந்த அளவுக்கு வந்து அவரு ஊழல்வாதி அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் கூட வச்சிருக்கிற ஆட்கள், அதாவது ஆதவ் அர்ஜுனா. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லாட்டரி கொள்ளையன் மார்ட்டின் அப்படிங்கிறவரோட மருமகன். அப்ப அந்த லாட்டரி கொள்ளை அடிச்ச பணத்துல வந்த அது ஆதவ் அர்ஜுனா தான் அவருக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? விஜய் வந்து முதலமைச்சர் ஆனாக்கா, இவங்க தமிழ்நாட்டுல மறுபடியும் லாட்டரிய கொண்டு வரணும். அதன் மூலமா இன்னும் அதிகமா கொள்ளடிக்கணும்னு சொல்லி, அந்த மாதிரியான ஆட்கள் தான் அவர் கூட இருக்கிறாங்க. புஷி ஆனந்த் பார்த்தீங்கன்னா, அவர் மேல அவ்ளோ ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது பாண்டிச்சேரியில. அவர் நெறைய மத்தவங்களோட வீடுகள் எல்லாம் அபகரிச்சு எடுத்தாரு அந்த மாதிரின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜேபிஆரோட மருமகன் இவருக்கு வந்து சப்போர்ட் பண்றாரு. அவரு யார் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும். இந்த மாதிரி அவருக்கு அதாவது ஆதரிக்கிற எல்லாருக்குமே ஏதோ ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குது. அந்த மாதிரி ஊடகங்களும் பார்த்தீங்கன்னா, விஜய வந்து ஆஹா! ஓஹோ! அவர் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எல்லாரும் தூக்கி வச்சு பேசிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, விஜய் வந்ததுனால 2 முக்கியமான நல்ல விஷயங்கள் நடந்தது. ஒண்ணு, தமிழ்நாட்டுல ஒரு இளைய தலைமுறை எந்த அளவுக்கு வந்து சீரழிக்கப்பட்டிருக்கிறாங்க, மூளை மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்தது. இன்னொன்னு, ஊடக தர்மம் அப்படிங்கிறதே ஒண்ணு இல்லாம, எந்த அளவுக்கு முன்னணி ஊடகங்கள்லாம் ஒரு வாடகை ஊடகங்களா ஆகி போய் இருக்குது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கான ஒரு மோசமான நிலைமைய வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. அவர்கிட்ட எந்த அரசியல் புரிதலோ கிடையாது, எந்த திட்டமிடலும் கிடையாது. அந்த விசில் அடிச்சான் குஞ்சுகள அவரோட கண்ட்ரோல்ல ஒரு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு ஒரு கட்டுப்படுத்தி வைக்கிற தன்மை கூட அவர்கிட்ட கிடையாது. கரூர்ல அவர் நடத்தின கூட்டத்திலேயே ஒரு திட்டமிடல் இல்லாம 7 மணி நேரம் அந்த மக்களை காக்க வச்சு ஒரே இடத்துல 41 பேரை கொன்னாரு. அதுக்கப்புறமா கூட திமுகவோ அவர் மேல வந்து வழக்கு எதுவும் தொடுக்கல, அவரை கைது பண்ணல, எதுவுமே பண்ணல. ஆனா ஒரு முதலமைச்சரே வந்து முன் வந்து சொன்னாரு, எந்த கட்சி தலைவனும் தன்னோட தொண்டர்கள் சாகிறத விரும்ப மாட்டாங்க. அவர் மேல வந்து நீங்க இது பண்ணாதீங்க, தூற்றாதீங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அப்படி சொல்லியுமே, அவ்வளவு பெருந்தன்மையா அவர் சொல்லியுமே கூட, நேத்து வரைக்கும் இந்த விஜய் திருப்பி திருப்பி வந்து திமுக தான் வந்து வேணும்னே ஆள வச்சு கொன்னாங்க. இவர் மேல பழிய போடுறாங்க அப்படின்னு சொல்லி இவர் பேசிட்டு இருக்கிறாரு. அதுல இருந்தே அவரோட ஒரு தன்மை வந்து நமக்கு வெளிப்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பு இல்லைன்னுலாம் பேசுறாரு. இவரோட குழந்தைகள் 2ம் அனாதைகளா இருக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்கு குடுத்தத கூட நான் வந்து கடனா குடுத்தேன்னு சொல்லி இவர் கணக்கு எழுதி வச்சு காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் பெண்கள். அவரோட மனைவி, அதாவது அவரோட தீவிர ரசிகையா இருந்து, இவரோட படங்கள் எல்லாம் ஃப்ளாப் ஆன காலத்திலேயே இவருக்கு வாழ்க்கை கொடுத்த ஒருத்தவங்க, 25 வருஷத்துக்கு மேல அவர் கூட வாழ்ந்தவங்களையே வந்து ஒர்த் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் இவரு. அவங்க வந்து இந்த மாரி இன்னொரு நடிகையோட அவருக்கு ஒரு தொடர்பு இருக்குது. அவங்க குழந்தைங்க அதனால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவரோட விவாகரத்து மனுல சொல்லியுமே கூட, அதற்கு நீ என்ன அவங்கள வெளிப்படுத்துறதுன்னு சொல்லி அடுத்த நாளே அது த்ரிஷா கூட இவர் வந்து கல்யாணத்துக்கு போனவரு. அந்த மாதிரி அவரோட மனநிலை ஒவ்வொரு விஷயத்திலயும் அவரே வெளிக்காட்டிட்டு இருக்கிறாரு. இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா, எத்தன இடங்கள்ல அவர் வந்து பரப்புரைக்கு, அதாவது கடலூர்ல எடுத்துக்கிட்டோம்னா 3 தடவ அவர் வந்து அனுமதி வாங்கினாரு. ஒவ்வொரு தடவ அவருக்கு அனுமதி குடுக்கறதுக்கும் காவல்துறைக்கு எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறத கூட அவர் யோசிச்சு பார்க்கவே இல்ல. ஒரு இடத்துல குடுக்கணும்னா, அதுக்கு எத்தன விதமான மாற்று ஏற்பாடுகள் அவங்க பண்ணுவாங்க. வழித்தடத்த மாத்துவாங்க, போக்குவரத்த மாத்துவாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோ பாதுகாப்பு ஏற்பாடுகள பண்ணணும். அத்தன விஷயங்கள் இருக்குது. அத பத்தி எதையுமே யோசிக்காம, இவர் இஷ்டத்துக்கு அதாவது அனுமதி வாங்குறாரு, கேன்சல் பண்றாரு. அனுமதி வாங்குனாரு, அத வந்து ரத்து பண்றாரு. இந்த மாதிரி 3 தடவ கடலூர்ல மட்டும் பண்ணியிருக்காரு. இப்ப கடைசியா, அதாவது அவரால வந்து வீக்கெண்ட்ல மட்டும் தான் வர முடியுது. ஏன்னா மத்த நேரம் எல்லாம் அவர் போதையிலே இருப்பாருன்னு சொல்றாங்க. இப்ப சமீபத்துல வேலூர்ல நடந்த ஒரு கூட்டத்துல கூட அவர் பேசிட்டு இருக்கும்போதே பாதியில நிறுத்திட்டு வாயில இருந்து எதையோ போய் எடுத்து போட்டாரு. அது வந்து ஒரு போதை வஸ்து அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் சொன்னாங்க. அந்த மாதிரி அவர் சிபிஐ விசாரணைக்காக டெல்லிக்கு போற பார்த்து கூட ஒரு 1 மணி நேர பிரயாணத்துக்கே அவரால குடிக்காம இருக்க முடியாது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாச்சு. அவர் கூட போன ஆதவ அர்ஜுனா கையில மது பாட்டில் வச்சிருந்ததுனால, அதனாலவே வந்து அத சோதனையில 40 நிமிஷம் அவங்க தாமதமாச்சு கிளம்புறது அப்படிங்கிறதும் செய்திகள் வந்தது. இந்த மாதிரி லஞ்சம், ஊழல் இல்லாததுக்கோ, இல்ல எந்த வகையிலுமோ தகுதியே இல்லாத ஒருத்தர் தான் அத பத்தி பேசுறாரு அப்படிங்கிறது தான் விஜய் மீது இருக்கிற விமர்சனங்கள். முதலமைச்சர் வேட்பாளர்கள்ல அடுத்த இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எடப்பாடி பழனிசாமி.
இவர் எப்படி முதலமைச்சர் ஆனாரு அப்படிங்கிற வரலாறே வந்து ரொம்ப சுவாரஸ்யமானது. அதாவது ஜெயலலிதாவோட மறைவுக்கு அப்புறமா கட்சி வந்து சசிகலாவோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ மற்ற வேட்பாளர்கள்லாம் வந்து அதாவது விலை போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க எல்லாரையும் ஒரு சிறைப்படுத்தின மாதிரி கூவத்தூர் ஒரு ரெசார்ட்ல வச்சிருந்தாங்க. அப்போ சசிகலா வந்து செங்கோட்டையனை தான் முதலமைச்சராக அறிவிச்சிருக்கிறாரு. அதே சமயம் இவங்க எல்லாருக்கும் வந்து பணம் பட்டுவாடா பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவர் ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா என்னால ஒரே நாள்ல கொடுக்க முடியாது அவ்வளவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு சமயத்துல தான் செங்கோட்டையனும் சசிகலாவும் உட்கார்ந்துருக்கிற அந்த ஒரு மேசைக்கு அடியில தவழ்ந்து போய் அவங்க காலில் விழுந்து மண்டிக்கிட்டு வணக்கம் போட்டு நான் எனக்கு வந்து இந்த பொறுப்பை கொடுங்க, நான் வந்து அவ்வளோ பணத்தையும் ஒரே நாளில் வந்து எல்லாருக்கும் விநியோகம் பண்றேன் அப்படின்னு சொல்லி தான் இவர் வந்து முதலமைச்சர் ஆனாரு. அப்ப அந்த அளவுக்கு இவர் வந்து ஒரு முதலமைச்சர் பதவி இல்லாமலேயே அவ்வளோ பணத்தையும் எப்படி ஊழல் பண்ணி சம்பாதிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு அது ஒன்னே வந்து போதுமான சாட்சி. அந்த மாதிரி நிலைமையில தான் முதலமைச்சர் ஆன அவரு அதுக்கப்புறம் அவரை முதலமைச்சர் ஆக்கின சசிகலாவையே ஓரங்கட்டி அவங்கள வந்து கட்சியை விட்டே மொத்தமா வந்து வெளியேற்றி ரொம்ப எல்லாம் பண்ணாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கூட கட்சி தலைவி அதாவது புரட்சி தலைவி ஜெயலலிதா வந்து சொன்ன ஒரு விஷயம், நான் என்னோட வாழ்க்கையில பண்ண ஒரே ஒரு தப்பு பாஜகவோட கூட்டணி வச்சதுதான். என் வாழ்நாள்ல இன்னொரு தடவை அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வைக்காது அப்படின்னு சூளுரைச்சாங்க. ஆனா அந்த கட்சியை கட்டி ஆண்ட அந்த புரட்சி தலைவிக்கே அவர் வந்து துரோகம் பண்ணிட்டு தான் இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவரோட ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா முழுக்க முழுக்க அது வந்து ஒரு ஒன்றிய அரசோட ஒரு ஏவலாளி போலதான் இவர் வந்து செயல்பட்டார் எல்லா விஷயங்களையும் அப்படின்னு சொல்லணும். உதய் மின் திட்டம் ஆகட்டும், அந்த விவசாயிகளுக்கான சட்டங்கள் ஆகட்டும், எல்லாத்துக்கும் வந்து இவர் ஆதரிச்சு தான் பேசினாரு. அதுக்கு அதாவது விவசாயிகளுக்கு அதுல பாதிப்பே இல்லை அப்படின்னு பேசினாரு. கடைசியில விவசாயிகளோட போராட்டத்தினால அந்த சட்டத்தை ஒன்றிய அரசே திரும்ப பெற்றது அப்படிங்கிறது தான் வரலாறு. இந்த மாதிரி இப்போ சமீபத்துல அதாவது நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை அந்த மசோதாவு கூட அதனால தமிழ்நாட்டுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒத்து ஊத்துனவர் தான் நம்ம எடப்பாடி பழனிசாமி. அது போக அவரோட முந்தைய ஆட்சி எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம்னா முக்கியமான ஒரு விஷயம் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு. அந்த துப்பாக்கி சூட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக மக்கள் போராடுறாங்க. அதுல ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணோட வாயை குறி பார்த்து சுட்டாங்க. எதனால அப்படின்னா அந்த பொண்ணு எடப்பாடியையும் பிரதமரையும் எதிர்த்து பேசிட்டாங்க அப்படிங்கிறதுனால, இந்த வாய் தானே எதிர்த்து பேசுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப தூரத்துல ஒரு வேன் மேல ஒரு காவலர் உட்கார்ந்து அந்த பொண்ணோட வாயை குறி பார்த்து சுட்டது. 13 உயிர்கள் பலி கொடுக்கப்பட்ட அந்த நிலைமையில கூட இவர் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது, இப்படி நடந்தது எனக்கு தெரியாது, நான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு தகுதியே இல்லாத முதலமைச்சரா தான் எடப்பாடி பழனிசாமி இருந்தாரு. மற்றபடி அவருக்கு வந்து எந்த கொள்கைகளோ இப்ப அவர்கிட்ட நிறைன்னு சொல்றதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா இல்லைன்னு தான் சொல்லணும். அவர்கிட்ட எந்த கொள்கைகளும் கிடையாது, நேர்மை கிடையாது, உண்மை கிடையாது, ஒரு நன்றி விசுவாசம் எதுவுமே கிடையாது, மக்களுக்கு சேவை பண்ணணும் எதுவுமே கிடையாது. அவருக்கு தேவை அதிகாரம். அவர் எப்படி முதலமைச்சர் பதவி இல்லாமலேயே அவ்வளோ பணத்தை கொடி கொடியா கொள்ளையடிச்சு வச்சிருந்தாரோ, இப்போ முதலமைச்சருங்கிற அதிகாரத்தை வச்சுட்டு எவ்வளவு கொள்ளையடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் அவர் வந்து செயல்பட்டாரு. அந்த மாதிரி தான் இப்போ அவரோட ஆட்சியில் நடந்த அந்த பொள்ளாச்சி பாலியல் விவகாரம். அதுங்க பாத்தீங்கன்னா ஒரு 200 300 பொண்கள் கிட்டத்தட்ட காதல் அப்படிங்கிற பேர்ல சமூக வலைதளங்கள் மூலமாகவும் அவங்கள வந்து மயக்கி இளைஞர்களை வச்சு மயக்கி கொண்டு அவங்கள நம்பி வர வச்சு அவங்கள வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணி அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து வெளியிட்டுடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி அதுக்கப்புறமா அதாவது அதிகாரத்துல உள்ள ஆட்களுக்கு அந்த பொண்ணுங்களை வந்து வலுக்கட்டாயமா அனுப்பி வச்சு இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு பாலியல் குற்றம் அரங்கேறினது இதே எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில தான். அப்பயும் அந்த பாலியல் குற்றவாளிகளுக்கு தான் இவர் வந்து ஆதரவு தெரிவிச்சாரு. அந்த மாதிரி அடுத்த விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா குட்கா ஊழல் வழக்கு. அதாவது தமிழ்நாட்டை எப்படியாவது கபலீகரம் பண்ணணும் அப்படின்னு ஆண்டாண்டு காலமா திட்டமிட்டு இருக்கிற ஒரு பாசிச சக்திகள் எல்லா வகையிலையும் அங்க உள்ள கட்சிகளை வந்து முதல்ல உடைக்கணும். அதிமுகவோட தலைவர் இல்லாம போனோடனே அந்த கட்சியை எப்படி உடைச்சாங்களோ அந்த மாதிரி மக்கள் வந்து இது வந்து பெரியார் மண்ணா இருக்குது, ஒரு பாசிச இது வந்து கொள்கையை வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, மதவாத சக்திகளால இங்க கால் பதிக்கவே முடியல. அப்படியெல்லாம் சூழல் இருக்கும்போது அப்ப இந்த இளைஞர்களை எப்படியாவது சீரழிக்கிறதுக்கான ஒரு வேலையை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து போதை மருந்துகள், கஞ்சா இந்த மாதிரியான போதை பொருட்களை வந்து தமிழகம் முழுக்க வந்து அவங்க
பரப்பி விட்டாங்க. அது வந்து போதை ஊசி, போதை மாத்திரை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பள்ளி, கல்லூரி வரைக்கும் அது வந்து பரவி இருக்குது. அவங்க ஆட்சியில பரப்பப்பட்ட அந்த போதை கலாச்சாரத்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தினம் 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 வந்து அதை வந்து புடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் தென் மாவட்டங்கள்ல பார்த்தோம்னா, அதாவது திருநெல்வேலி, கன்னியாகுமரி இங்கெல்லாம் பார்த்தோம்னா, தினம் தினம் வந்து ட்ரெயின்ல இருந்து அவ்வளோ கஞ்சா, போதை மாத்திரை எல்லாம் வந்து குடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, திமுக ஆட்சியில தான் வந்து போதை கலாச்சாரம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது பரவனதே அவங்களோட ஆட்சியில தான். அது இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் இவங்க கட்டுப்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நிலைமை. அதை மறைச்சிட்டு வந்து பேசுறாங்க. இந்த மாதிரி அதாவது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, பொள்ளாச்சி பாலியல் விவகாரம், குட்கா வழக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் அதாவது கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு தடையா இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியில அதிகமா அரங்கேறிச்சு. முக்கியமா மணல் கொள்ளை. அதாவது அதிமுக ஆட்சியில தான் எனக்கு தெரிஞ்ச நான் விஷயத்த சொல்றேன். எங்களோட விழுப்புரம் மாவட்டத்துல உள்ள தென்பெண்ணை ஆறு, அதுல வந்து ஒரு 2.5 அடி தான் மணல் எடுக்கணும் அப்படிங்கிறது விதி. எந்த பெரிய அதாவது இயந்திரங்கள் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது, ஜேசிபி மாதிரியான இயந்திரங்கள் அப்படிங்கிறது விதி இருக்கும் போதே பெரிய பெரிய அப்படியெல்லாம் ஒரு இயந்திரங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் அப்பதான் பார்த்தேன். அந்த அளவுக்கு அதாவது தென்பெண்ணை ஆத்துல 35 அடி வரைக்கும் மணல் இருந்தது. அந்த 35 அடி மணலையும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 அடிக்கு செம்மண் கட்டு இருந்தது. அந்த செம்மண் கட்டையும் எடுத்துட்டு அதுக்கும் அடியில இருந்த மணலை வந்து தோண்டி எடுத்தாங்க. அப்போ எங்களோட ஆறு வந்து அப்படியே மொத்தமா இப்ப மலடாகி ஒரே கல்லும் முள்ளும் முளைச்சி அந்த மாதிரி இருக்குது. அப்போ அதனால நிலத்தடி நீர் பாதிக்கும். அதுக்கப்புறம் விவசாயம் இல்லாம போகும். இப்படி வந்து தமிழ்நாடே சுடுகாடு ஆகிற மாதிரியான அவ்வளவு கனிம வள கொள்ளை நடந்தது எந்த ஆட்சியில அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து அதிமுக ஆட்சியில தான். அது வேலை வாய்ப்புல எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளவு முறைகேடுகளை பண்ணாரு அவரு. அதாவது டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டு தேர்வாணையம் தமிழ்நாட்டுல உள்ள இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனா அதுலயுமே இவர் என்ன பண்ணாருன்னா, அதாவது வெளி மாநில மக்கள் கூட வந்து தமிழ்நாட்டுல தேர்வு எழுதலாம் அப்படிங்கிற ஒரு விதியை மாத்தினதுக்கான ஒரு இதுவை பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி தான். ஏற்கனவே மத்திய அரசுல உள்ள எல்லா வேலை வாய்ப்புகளும் தமிழ்நாட்டுக்கு இல்லாத போற அளவுக்கு அவங்க அவ்வளோ விதிமுறைகளை கொண்டு வராங்க. ஹிந்தி படிச்சிருக்கணுங்கிறாங்க. ஹிந்தியே படிச்சாலும் ஹிந்தி தாய்மொழியா கொண்ட மாநில மக்கள் பேசுற அளவுக்கு சரளமா அவங்களோடது இல்லைன்னு சொல்லி வந்து வேலைவாய்ப்பை மறுக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய அதாவது மத்திய அரசோட வேலைவாய்ப்பு தமிழர்களுக்கு இல்லைங்கிற நிலைமை வந்ததுக்கு அப்புறமா கூட தமிழ்நாட்டுல உள்ள வேலைவாய்ப்பையும் வட மாநிலத்தவருக்கு வந்து தாரை வாக்குற விதமான விஷயங்களை தான் எடப்பாடி பண்ணாரு அப்படிங்கிறது தான் அவர் மேல உள்ள பெரிய குற்றச்சாட்டு. அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம திமுக தலைவர் மு க ஸ்டாலின். அதாவது கலைஞர் இருந்த வரைக்கும் ஸ்டாலினுக்குள்ள இவ்வளவு ஒரு தலைமை பண்பு இருக்குதா, இவ்வளவு ஆற்றல் இருக்குதா அப்படின்னு யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவரோட திறமை என்னங்கிறது வெளியில தெரியாம இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா அவர் முதலமைச்சர் பொறுப்பேற்றதும் அவர் பண்ண எல்லா விஷயங்களும் அவ்வளவு ஆச்சரியத்தை கொடுத்தது. அதாவது ஒரு நல்ல பொருளாதார வல்லுநர்களை வச்சு ஒரு குழு அமைச்சு தமிழகத்தோட பொருளாதாரத்தை எப்படி உயர்த்தலாம் அப்படின்னு தொடங்கினதுல இருந்து அவர் போட்ட முதல் கையெழுத்து, அதாவது விடியல் பயணம், அதுக்கப்புறமா வந்து மகளிர் உரிமை தொகை நாங்க வந்து இலவசமா கொடுக்கல, நாள் முழுக்க வீட்டுல அடிமை மாதிரி வேலை செய்யற பெண்களுக்கான ஒரு உரிமை இது, அவங்களுக்கான ஊதியம் மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்தாங்க. அதை பெண் 2000 ஆக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய திட்டங்கள், நான் முதல்வன் திட்டம், அதாவது ஒரு வீடற்ற ஏதிலிகள்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது வீடு இல்லாம தெருவுல இருக்கிறவங்களுக்கு அவங்க ராத்திரியில தங்கறதுக்கு இடம் ஏற்படுத்தி கொடுத்ததுல இருந்து, முதியவர்கள் வந்து எல்லாரும் பிள்ளைகள்லாம் வேலைக்கு போன அப்புறம் முதியவர்கள் வந்து அவங்களுக்கு இன்னும் வேற நிறைய முதியவர்களோட பேசி பொழுத கழிக்கிற ஒரு விளையாடுற அவங்களோட உடல் மன ஆரோக்கியத்துக்காக இல்லங்களை பூங்காக்கள் எல்லாம் அமைச்சதுல இருந்து, அதாவது கல்விக்காக அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க படிங்க படிங்கன்னு சொல்லி எல்லாரையும் படிக்க வைக்கிறதுக்காக அத்தனை விஷயங்கள் செய்யறதுல இருந்து, விளையாட்டு, இந்த மாதிரி எல்லா தரப்பு மக்களுக்கும், அதாவது ஓட்டுரிமையே இல்லாத இலங்கை தமிழர்கள், அதாவது அகதிகளா இங்க வந்திருந்தாங்க, அகதிகள் முகாம் அப்படிங்கிறது இருந்ததை கூட வந்து மறுவாழ்வு மையம் அப்படின்னு வந்து மாத்தி பேர் வச்சு அவங்களுக்கு உரிய நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுத்ததுல இருந்து எல்லாருக்குமான ஒரு அரசா, எல்லாருக்குமான ஒரு முதலமைச்சரா அவ்வளவு விஷயங்களை பண்ணியிருக்கிறாரு. அவங்க வந்து அதாவது அதையெல்லாம் தாண்டி சில குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத அவரே ஒத்துக்கிறாரு.
கொடுக்குறாரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா வருவாய்த்துறை இந்த மாதிரியான சாமானிய மக்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த மாதிரி லஞ்சம், ஊழல் அந்த மாதிரியான சில குறைகள் இருக்கதான் செய்யுது. அதை வந்து எங்களோட அடுத்த ஆட்சியில நாங்க வந்து முழுக்க முழுக்க களையறதுக்கான முயற்சிகளை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா இது வந்து ஒரு மக்களுக்கு என்ன விதமான நன்மைகள் எல்லாம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கான எல்லா விஷயங்களையும் பண்ணி நாங்க இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை வச்சு அவங்க வந்து ஓட்டு கேட்குறாங்க. அவங்களோட சாதனைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா dmk.in அப்படிங்கிற ஒரு இணையதளத்துல போனோம்னா அதனோட சாதனைகள் அல்ல அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு கீழே ஒட்டுமொத்த அரசு துறையிலும் துறை வாரியாகவும் இல்ல முக்கிய சாதனைகள் அப்படின்னு சொல்லி அவ்வளவு இதுவும் வரிசைப்படுத்தியிருக்கிறாங்க. நான் அந்த இணைப்பை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க இப்ப பாருங்க. அந்த மாதிரி இப்போ அதாவது எல்லாரும் இது குறை அது குறை இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி ஒரு வெறுமனே விமர்சனத்தையும் குற்றச்சாட்டையும் வச்சு மட்டுமே வச்சு வாக்கு கேட்கிற இந்த நேரத்துல இவங்க என்ன சொல்றாங்க, எங்க ஆட்சியில எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க வந்து சிறப்பா செயல்பட்டு இருக்கிறோம், அதுலயும் சில குறைகள் இருக்குது, அதை அடுத்த ஆட்சியில நாங்க வந்து நிவர்த்தி பண்ணிடுறோம், நாங்க இவ்வளவுலாம் சாதனை பண்ணியிருக்கோம், இவ்வளவுலாம் மக்களுக்கு நான் வந்து அதாவது என்ன மாதிரி ஒரு முதலமைச்சர் இத்தனை அதை உழைச்சிருக்கவே மாட்டாரு, இனிமே உழைக்கிறதும் கஷ்டம், அந்த அளவுக்கு நான் வந்து உழைச்சிருக்கிறேன், களத்துலதான் இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ண சாதனைகளை சொல்லி வந்து வாக்கு கேட்கிறாங்க. அந்த மாதிரி பார்த்தோம்னா அந்த கடந்த 5 ஆண்டு காலத்துல நடந்த ஆட்சி வந்து உண்மையிலேயே தமிழ்நாட்டோட பொற்காலம் அப்படின்னு சொல்லி நிறைய அரசியல் வல்லுநர்கள் வந்து இதை பாராட்டி எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா தரப்புலையும் அதாவது கல்வி தொடங்கி குழந்தைகள் பெண்களுக்கான பாதுகாப்புல இருந்து பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைஞ்சதுல இருந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமா கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதாவது டெல்லிக்கு தமிழ்நாடு என்னைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு எதிரான எந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய திட்டமா இருந்தாலும் அதை எதிர்க்கிற முதல் குரல் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினோட தான் இருந்திருக்குது. அந்த மாதிரி பார்த்தோம்னா இப்ப சமீபத்துல கோவைக்கும் மதுரைக்குமான மெட்ரோ ரயில் வந்து தரமாட்டோம் அப்படின்னு சொன்னது, மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் போன ஆட்சியிலேயே வந்து வாக்கு கொடுத்துட்டு ஒரு செங்கல் எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் அதை கட்டாம இருக்கிறது, இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய ஒரு கல்வி நிதி, ஜிஎஸ்டியில கொடுக்க வேண்டிய வரி, அதாவது மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான அந்த அவங்களோட பங்களிப்பு நிதியை கொடுக்காம துரோகம் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு அவங்க வந்து வஞ்சனை பண்ணாலுமே கூட பேரிடர் நிவாரண நிதி அதெல்லாமே வந்து கொடுக்கல. இந்த மாதிரி எத்தனையோ நிதியை கொடுக்காம அவங்க வந்து கழுத்தை நெரிக்கிற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தியுமே கூட அவங்க கிட்ட போராடிக்கிட்டு தங்களோட மத்த நிதியிலிருந்து அந்த மெட்ரோ ரயில் திட்ட பணிகளை இன்னைக்கு வரைக்கும் தொய்வு இல்லாம அதை வந்து பணிகளை முடுக்கி விட்டுட்டு இருக்கிறதாகட்டும், இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களை ஒன்றிய அரசோட போராடிக்கிட்டு தமிழ்நாட்டை முன்னேற்றத்துக்கான அத்தனை வழிகளையும் கடந்த 5 ஆண்டு காலத்துல தமிழக அரசு திமுக அரசு பண்ணியிருக்கிறாங்க. அதை முன்னிலைப்படுத்தி தான் அவங்க வந்து வாக்கு கேட்கிறாங்க இந்த தேர்தல்ல. இந்த மாதிரி இந்த முக்கியமா இந்த 4 முதலமைச்சர் வேட்பாளர்களோட பின்னணி, நிறை, குறைகள், விவரங்கள் இப்படி இருக்கிற சமயத்துல உங்களோட வாக்க யோசிச்சு போடுங்க. நீங்க யாருக்கு வாக்களிக்கிறீங்க அப்படிங்கிறத விட நீங்க வாக்களிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு சராசரியா எவ்வளவு ஓட்டு பதிவு நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 60% தான் சராசரிக்கு நடக்குதுன்னு சொல்லணும். ஆனா மிச்சம் உள்ள 40% பேரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா ஒரு புது கவர்மெண்ட்டையே உருவாக்கலாம். அதுதான் மக்கள் ஆட்சியில வாக்காளர்களுக்கு உரிய மிகப்பெரிய ஒரு பலம். அதை வந்து புரிஞ்சுக்காம உங்களுக்கு அரசியல்ல ஆர்வம் இருக்குதோ இல்லையோ, ஆனா உங்களுக்கான ஒரு நல்ல வாழ்க்கை முறைய ஒரு உங்களுக்கான முன்னேற்றத்தை தனி மனித முன்னேற்றமாகட்டும், மாநில முன்னேற்றமாகட்டும் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு அரசியலால மட்டும்தான் முடியும். அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களை ஆள்ற அந்த வேட்பாளர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிற அதிகாரம் உங்க கையில தான் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா போய் வாக்களிங்க. நன்றி.